Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்கள் இதான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். ஸோ இந்த வீடியோவை நான் இந்த மணி இப்போ வந்து 8:42 PM. ஓகே, இந்த டைமுக்கு நான் உட்காந்து எடுக்கிறது வந்து காலையில் எந்திரிச்சதும் நான் பார்த்த ஒரு மோட்டிவேஷன் ரீல் தான். அந்த மோட்டிவேஷன் ரீலோட இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு நீங்களும் வந்து மனசில் வச்சுக்கோங்க. அதாவது என்னன்னா, ப்ரைஸ் டேக் பார்க்காம நீங்கள் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா கிளாக் பார்க்காம நீங்கள் வேலை செய்யணுமா? ஸோ அப்படின்ற மாதிரியான ஒரு ரீல் நான் காலையில் பார்த்தேன். நான் வந்து இது ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப பண்ணிகிட்ருக்கேன். எப்படின்னா, அதுவும் கரெக்டாக நான் நேற்று பண்ணேன். எப்படின்னா, ஓகே இருங்க, மேக்கப் போட்டே பேசுவோம். எப்படின்னா, ஓகே நான் இப்போ வந்துட்டு வேலை செய்யணும், ஈவினிங் வந்து ஷூட் பண்ணணும்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். நான் ஹேர் வாஷ் பண்ணணும், ஆயில் பண்ணி வச்சுருந்தேன் மத்தியானமாக. ஸோ அரௌண்ட் 4 o'clock நான் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ண வேண்டிய ஆள், ஆனால் நான் பண்ணலை. ஓகே, ஸோ அது அப்படியே இழுத்து 6 o'clock ஆயிடுச்சு. 6 o'clock மேலே ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதை காய வச்சு 6:30 கிட்ட தான் நான் பண்ணினேன். அதை காய வச்சு செட்லாம் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சும் போதே வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ 6:30 ஆயிடுச்சு இப்போவே, இதுக்கு மேலே எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நான் அப்படியே ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணி 8 மணிக்கா நான் வந்து முடிவு பண்ணேன். 8 ஆயிடுச்சு, 9 மணிக்கு கடை சாத்திட்டு கிளம்பிடுவோம். ஸோ அதனால நம்ம இன்னைக்கு ஷூட் பண்ண வேணாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். இதே மாதிரியே மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டேன்னு நான் வந்து 3 நாள் வந்து கடத்தினேன். தேர்ஸ்டே காலையில் இந்த ரீல் பார்த்தோன்னே ஐ வாஸ் லைக், இன்னைக்கு எவ்வளோ லேட் ஆனாலும் நம்ம பிளான் பண்ணதை இன்னைக்கு செஞ்சே தீர்றோம் அப்படின்ட்டு நான் வந்து உட்காந்துருக்கேன். இன்னைக்கு ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணதை விட ஒரு 1 hour லேட் ஆயிடுச்சு. பட் பரவாயில்ல, ஐ எம் ஹியர். அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ். ஏன்னா ரீசன்ட் டைம்ஸில் செம்மையாக பிரெயின் ஃப்ரீஸ் ஆகி போயிருக்கு. அஃப்கோர்ஸ் உங்களுக்கே தெரியும், நான் என்னுடைய ப்ரைமர் போட்டுக்கிட்டேன், ஆரஞ்சு கலர் கரெக்டர் வந்து நான் போட்டுக்கிட்டேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு அந்த பிரெயின் ஃப்ரீஸ், இன்னைக்கு இல்லை இனிமேட்டு அந்த பிரெயின் ஃப்ரீஸ் எல்லாம் வந்து போக்கணும் அப்படின்ட்டு தான் ஒரு மேஜர் டார்கெட்டாக நான் வச்சுருக்கேன். அது வந்து இட் ஹேப்பன்ஸ். உங்களுக்கு இந்த மிட் லைஃப் க்ரைசிஸ் வரும்போது நான் பார்த்த நிறைய பேர்தே வந்து பார்த்தீங்கன்னா, அண்ட் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஆளுங்களேமே வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை எதை நோக்கி போகுது, எதுக்காக வாழ்கிறோன்ற ஒரு மைண்ட் செட்லேயே தான் வந்து ஓடுற மாதிரி இருக்குது. எல்லாரும் இல்லைனாலும் அட்லீஸ்ட் மெஜாரிட்டி அப்படி நான் சொல்லிப்பேன். ஓகே, ஸோ ஆனால் ஒன்று என்னன்னா, எனக்கு வந்துட்டு ஓகே இது திஸ் டூ ஷால் பாஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அது ஆகும் தான். ஏன்னா வாழ்க்கை ஒரு வட்டம், ஓகேவா? அப்படியே ஹைப்டாக இருந்தோன்னா அப்படியே எனர்ஜி லோ ஆகும், மறுபடியும் ஹைப் ஆகும், மறுபடியும் ஸோ அதில் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஸோ அதனால நான் பெருசாக நான் எதுவும் அதை வந்து போட்டு ஐயோ நம்ம ரொம்ப லோவாக இருக்கோன்றதை ரொம்ப நான் எம்பசைஸ் பண்ண விரும்பல. ஏன்னா அப்படி நான் பண்ணி ஒன்றும் பெருசாக சாதிக்கல. போன வருஷம் ஸ்டார்டிங்லாம் அதான் பண்ணிட்டு இருந்தேன். நான் சோகமாக இருக்கேன், நான் வந்து ரொம்ப ஸ்லம்பியாக இருக்கேன், ஒரு மாதிரி ஸ்லக்கிஷாக இருக்குது அப்படின்ட்டு நான் யோசிச்சு எனர்ஜி டவுன் ஆகிக்கிட்டு தான் வந்துட்டு மிச்சம். ஸோ வி ஆர் நாட் கோயிங் டு கோ இன் டு தட் ஃபேஸ் எனிமோர். அடுத்து எப்படி புஷ் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி, எனக்கு கொஞ்சம் எனர்ஜி இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் என்னுடைய கூந்தல் வந்து ப்ளீஸ் டோன்ட் மைண்ட், இல்லை கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ என்னென்னா, ரொம்ப நாள் ஆச்சு ஒரு Q&A வீடியோ மாதிரி பண்ணி. அண்ட் நான் வந்துட்டு யூடியூப்பில் ரேண்டமாக வந்த சில காமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்ககிட்ட நான் ஆன்சர் பண்ணலாம் இன்னைக்கு வீடியோவில் அப்படின்னு நினச்சேன். ஆரம்பிச்சும் போது இருந்த வால்யூம் இல்லையோ, ஐ டோன்ட் நோ. ஒரே நிமிஷம், அதுக்கு முன்னாடி நான் ஃபவுண்டேஷன் போட்டுக்கிறேன். இந்த ஃபவுண்டேஷன் மட்டும் காமிச்சிடுறேன். ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான டெய்லி வேர் ஃபவுண்டேஷனாக இருக்குது. இது வந்து டெர்மோகோட 2% நைசினமைட் ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன், ஈவன் டோன் அண்ட் ஹைட்ரேட்டட் ஸ்கின்னுக்காக இருக்கிறது. என்னுடைய ஒரு கோ டு ஃபேவரட் ஃபவுண்டேஷனாக இருந்துட்டு இருக்கு ரீசெண்ட் டைம்ஸில். இதில் SPF இருக்குது, SPF 40 இருக்குது, அண்ட் PA 3+ ரேட்டிங் இருக்குது. 7 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் வருது. இதில் நான் யூஸ் பண்ணுற ஷேட் 07 சினமன். இது வந்து மேக்கப் அண்ட் சயின்ஸ் இது ரெண்டும் வந்துட்டு கலந்த மாதிரியான ஒரு கலவையில் உருவான ஒரு ப்ராடக்ட். எனக்கு மேக்கப் பிடிக்கும், ஸ்கின் கேரும் பிடிக்கும். மேக்கப்னால ஸ்கின் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுல நான் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். அந்த ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு இந்த ஒரு பொருள் ஆக்சுவலாக வந்து கை கொடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதை வந்து நான் போட்டுக்க போகிறேன். இது ஹை கவரேஜ் கொடுக்க போது, ஈவன் ஸ்கின் டோன் பண்ண போது, 12 மணி நேரம் ஸ்டே ஆக போகுது, அண்ட் ஆயில் கண்ட்ரோலும் 12 மணி நேரம் பண்ண போது, நெசசரி ஹைட்ரேஷன் கொடுத்து உங்களுடைய ஸ்கின்னை வந்து கேக்கி ஆக்காமல் பார்த்துக்க போகுது. இது கன்சீல் மட்டும் பண்ண போகிறது கிடையாது, ஹீலும் பண்ண போகுது. கன்சீலர்ன்றதுனால கிடையாது, இது வந்து ஒரு ஃபவுண்டேஷனாக உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாஸ் எல்லாம் கன்சீல் பண்ணுறது மட்டும் கிடையாது, ஹீல் பண்ணவும் போகுது. ஏன்னா இதில் நயசனமைட்லாம் இருக்குது அப்படின்றதுனால ஈவன் ஸ்கின் டோன் கொடுத்து அந்த டார்க் ஸ்பாட்ஸ் பிக்மெண்டேஷன்லாம் வந்துட்டு போக வைக்க போகுது. ஸோ எனக்கு வந்துட்டு இதனுடைய அந்த ஃபார்முலேஷன் ரொம்ப பிடிக்கும். இது நல்ல ஹை கவரேஜ் தான். இன்னொரு லேயர் நான் போட்டேன்னா இன்னுமே நல்ல ஒரு பயங்கரமான கவரேஜ் கொடுக்கும். பட் நான் வந்துட்டு இதோட மினிமலாக வச்சுக்கிறதுக்காக ஒரு ஹாஃப் பம்போட வந்து நிறுத்திப்பேன். அண்ட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு போதுமான கவரேஜ்
கவரேஜ் கொடுத்துருச்சு. ஒரு நாளுக்கு இது போதும். லைக் சிம்பிளான ஒரு பிரசன்டபிளான நீட்டான ஓகே ஐம் ரெடி ஃபார் த டே அப்படின்ற மாதிரியான ஒரு லுக்குக்கு இது போதும் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் இவங்களுடைய ரேஞ்ச் ஆஃப் ஃபவுண்டேஷன்ஸ் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது டெர்மகோட அஃபிஷியல் வெப்சைட் அமேசான், நைகான், ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு கூப்பான் கோட் கொடுக்குறேன். இந்த கூப்பான் கோட் நீங்கள் டெர்மகோட அஃபிஷியல் வெப்சைட்டில் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் ஆஃபர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஆர்டர் ஒரு குழந்தை படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. இது பூமி அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் கூட டைப் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. 10,000க்கும் மேலான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யங் சயின்டிஸ்ட் இனிஷியேட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பெஸ்ட் பார்ட், இது வந்துட்டு டெர்மட்டாலஜிஸ்ட் தான் டிசைன் பண்ணுறாங்க அண்ட் இதில் வாசனையும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு மேக்கப்னால என்னுடைய ஸ்கின் வந்து பாதிப்பு அடைய போகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான மேக்கப் ப்ளஸ் ஸ்கின் கேர் கலந்த மாதிரியான பொருட்கள் நீங்கள் வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணலாம். இது வந்து ஸ்கின்னுக்கு சேஃபாகவும் இருக்குது. வேணும்னா நீங்கள் வந்து ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுவும் வந்துட்டு உங்களுக்கு வந்து தெரிய வைக்க போகுது. பட் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் டெர்மகோட ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு எனக்கு சுத்தமாக செட்டே ஆகலை ஆர் ரிவர்ஸ் ரியாக்ட் ஆச்சுன்ட்டு யாரும் சொல்லி நான் கேட்கல லக்கிலி. ஸோ அதனால் எனக்கும் அந்த மாதிரி எந்த ப்ராடக்ட்டும் இவங்க இதில் பண்ணலை. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ என்னுடைய ஃபவுண்டேஷன் ஆன், அடுத்து நான் கன்சீல் பண்ணிவிட்டு பவுடர் வச்சு செட் பண்ண போகிறேன். என்னுடைய நெயில் பாலிஷ் கலெக்ஷன் ரெக்வெஸ்ட். என் நெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நான் ப்ராபப்ளி நியூ இயருக்கு முன்னாடி ஒரு நியூ இயருக்கு ரொம்ப கிட்ட வச்ச நெயில் சிச்சுவேஷன் இது. நான் வந்துட்டு நெயில்ஸ்க்கு வந்துட்டு பெருசாக எதுவும் பண்ணுறதில்ல. பட் லக்கிலி என்னுடைய நெயில்ஸ் அழகாக வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு. நான் அதை அழகாக ட்ரிம் வேறு பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய நேச்சுரல் நெயில்ஸ். நான் நினைக்கல என்னுடைய நேச்சுரல் நெயில்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு வந்து உழைக்கும் அப்படின்னு. என்னென்னா ஸ்ட்ராங்காக இருக்குது. லாஸ்ட் இயர் ஃபெப்ரவரி மார்ச்சில் தான் நினைக்கிறேன் இந்த நெயில் ஸ்ட்ரென்த்னர்னு ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு நான் வாங்கினேன். அதுவும் இந்த ஓபிஐலேருந்து அதுவே வந்துட்டு ஒரு 750 ரூபா கிட்ட, ஓகேவா. ஆனால் அது செம்மையாக வேலை செய்யுது. நான் அது ஒரு 2 கோட் என்னுடைய நேச்சுரல் நெயிலில் வச்சுட்டு மேலே என்னுடைய நார்மல் நெயில் பாலிஷ் ஏதாவது வச்சுட்டேன்னா அப்படியே இருக்குது. சிப்பாக மாட்டேங்குது, உடைய மாட்டேங்குது. சம்டைம்ஸ் ரொம்ப தண்ணியில் அடிக்கடி ஊறிக்கிட்டே இருக்க மாதிரியான வேலை ஏதாவது செய்கிறேன் அப்படின்னா மட்டும் ஓரத்துலலாம் ஏதாவது கிராக் ஆகும். அந்த மாதிரி அதை போய் நான் மறுபடியும் பஃப் பண்ணி சரி பண்ணி விட்டுருவேன். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த நெயில் கிராக் ஆகிற ஒரு பிரச்சனை, உடையிற ஒரு பிரச்சனை வந்து இல்லாமல் இருந்துகிட்ருக்கு அண்ட் ஹெல்த்தியாக வாழ்ந்துட்டுருக்கு. நான் வந்துட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் ஃபேக் நெயில்ஸ் வச்ச டைமில் என்ன ஆச்சுன்னா எனக்கு நான் போயிட்டு தனியாக ஸ்டைலிஸ்ட் கிட்ட போயிட்டு வச்சுக்கிட்டாலும் ஆர் நானே ஒட்டிக்கிட்டாலும் அதில் எப்படியாவது தண்ணி போய் ஒரு மாதிரி அந்த நெயில்லாம் பச்சை பச்சையாக ஆகும். உங்களுக்கு வந்து சப்போஸ் மாய்ஸ்ட் வந்துட்டு அந்த ஃபேக் நெயில்ஸ்க்கும் நேச்சுரல் நெயில்ஸ்க்கும் நடுவில் எங்கேயாவது போயிடுச்சு ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்கஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்கும். அது வெளியில தான் தெரியாது, நகத்துக்குள்ளே கலர் மாறுற மாதிரி இருக்கும். அது பிளாக்காக இருக்கும், டார்க் க்ரீன் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எனக்கு ஆகிட்டே இருந்தது. அதுதான் எனக்கு கொஞ்சம் லைட்டாக பயம் வந்துருச்சு. மொத்தமாக ஒரு நாள் வந்துட்டு பேத்துட்டு போயிட போகுது நகம் அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் பயம் வந்து நான் வந்து ஃபேக் நெயில்ஸ் வந்து பிரேக் விட்டுருந்தேன். அப்போ தான் சரி வேறு வழியே இல்லை, நம்மளுடைய நேச்சுரல் நெயில்ஸ் வளர்த்தே ஆகணும். ஏன்னா எனக்கு வந்து கேமராவில் அட்மோஸ்ட் தெரியறது இதுவும் என்னுடைய கையும் தான். எனக்கு அதனால என்னுடைய கை வந்து பேம்பர் பண்ணிக்க எனக்கு பிடிக்கும். பட் அது ரொம்ப டீடியஸான ஒரு வேலை. அண்ட் இது நான் பண்ண ஆரம்பித்தோடனே செம்ம லெஸ் டைம் கன்சியூமிங்காக இருக்குது. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் அந்த ஓபிஐயோட நெயில் ஸ்ட்ரென்த்னர் அதிலே வந்து டின்டோடையும் இருக்கும், கிளியராகவும் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்துட்டு அதை வாங்கிக்கோங்க, அது யூஸ் பண்ணிக்கோங்க. நெயில் பாலிஷ் கலெக்ஷன்னு பார்த்தீங்கன்னா அதான் நான் ரொம்ப இப்போ ரெகுலராக வந்துட்டு மாற்றி வைக்கிறது இல்லை. முன்னாடி ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி ஒரு வீடியோக்கும் ஒரு நெயில் பாலிஷ் கலர் இருக்கும். இப்போ வந்துட்டு அந்த வேலைலாம் செய்யறது இல்லை. அதனால நான் பெருசாக நெயில் பாலிஷஸ் எதுவும் இப்போ புதுசாக வாங்கலை. ஒரு சாஃப்ட் நியூட் பெய்ஜ் கலர், அப்புறம் ஒரு பேல் பிங்க் கலர், அப்புறம் கிளிட்டர். இப்போ இந்த நியூ இயர் டைமில் கிறிஸ்மஸ் டைமில் எனக்கு கிளிட்டர் வைக்கணுமா இருந்ததுன்ட்டு ரோஸ் கோல்ட் கிளிட்டர்ஸ் வாங்கினேன். அவ்வளோதான். இந்த மாதிரி ரொம்ப ஒரு மேக்ஸிமம் இப்போ என்கிட்ட ஒழுங்காக இருக்க நெயில் கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 கலர்ஸ் இருக்கும். ஆனால் 7மே வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ பெருசாக ஒன்றும் கலெக்ஷன் கிடையாது. வாட் ஐ ஈட் இன் அ டே அப்படின்றதுலாம் வந்து விலாகில் போட சொல்லியிருக்கீங்க. இந்த வருஷம் நான் இன்னும் விலாக் ஸ்டார்ட் பண்ணலை. ஐநோ, ஏன்னா எனக்கு வந்துட்டு இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆனதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பீரியட்ஸ் டைம் வந்துச்சா. ஸோ அதனால மூட் ஸ்விங்ஸ், ப்ரீ பீரியட்ஸ், போஸ்ட் பீரியட்ஸ்ன்ட்டு இருக்கும்ல, அதனால் அந்த மாதிரி ஒரு மாதிரி கொஞ்சம் கிராங்கியாக கிரம்பியாகவே இருந்துகிட்டே இருந்தேன். ஸோ அதனால் என்னால் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணி விலாகில் வந்து களமிறங்க முடியல. எனக்கு விலாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ளெஷ்டாக மோட்டிவேட்டடாக அப்படி இறங்கினா தான் என்னால் வந்துட்டு ஹாப்பியாக இன்வால்வ்டாக வந்துட்டு பண்ண முடியும். ஏன்னா
நான் வந்துட்டு vlog ரொம்ப ஆசையா ஷூட் பண்ற ஒரு ஆளு. vlogsனே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த மாரி சிட் டவுன் வீடியோஸ்லாம் இப்படி உட்காந்துருவேன், ஃப்ரேம் செட் பண்ணிருவேன். அப்படியே டேபிள் முன்னாடி என்ன இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணி பண்றது தான். பட் vlogsன்னு வரும்போது கிரியேட்டிவா இருக்கும். த்ரூ அவுட் த டே ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்குமா. ஸோ அதனால எனக்கு வந்துட்டு எனக்கு என்னுடைய மைண்ட் வந்து ஃப்ரீயா இருக்கணும், கிளியரா இருக்கணும், ஹேப்பியா இருக்கணும். அப்பதான் என்னால வந்துட்டு vlog பண்ண முடியும். நான் ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து vlog நெறைய பண்ணாததுக்கு ஒரு ரீசனுமே அதுதான். லைக் கிளாரிட்டி இல்ல. அதனால நான் வந்துட்டு விளாக்ஸ்ல கை வைக்காம இருந்தேன். பட் நடுவுல இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஐல் பி ஃபைன். நான் வந்துட்டு பண்ணலான்னு தான் இருக்கேன். ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் சம் விளாக்ஸ். வாட் ஐ ஈட் இன் அ டே வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா காலையில வந்துட்டு ஒரே தான் அந்த பிரெட்டு, முட்டை இதுதான். பிரெட்டு, முட்டை அப்புறம் காஃபி. அது இப்ப நான் ஜிம் வேற போக ஆரம்பிச்சுட்டேன். ஸோ டீஃபால்ட்டா அதுதான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டா இருக்கும். ஏன்னா எனக்கு இந்த காலையிலே வந்துட்டு ஹெவியா அதுவும் முக்கியமா காலைல சீக்கிரம் வந்துட்டு ஜிம்லாம் போய் கொஞ்சம் ப்ரொடக்டிவா கொஞ்சம் ஜிம் போயிட்டு வந்தேன், ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னாலே எனக்கு வந்துட்டு வேற எதுவுமே வந்து சாப்பிட இறங்காது. எனக்கு இதர் ரொம்ப மைல்டா இந்த புரோட்டீன் ஷேக் அந்த மாதிரி வச்சுக்கணும். ஆர் பிரெட், முட்டை உப்பு சப்பு இல்லாம லைட்டா பெப்பர் சால்ட் மட்டும் போட்டு அந்த மாதிரி வந்து சாப்பிட வந்து பிடிக்கும். ஸோ இந்த தோசை, இட்லிக்கெல்லாம் நான் வந்துட்டு கிராவிடேட் ஆக மாட்டேன். அது எனக்கே வந்து திருப்பி திருப்பி காமிக்கவே எனக்கே ஒரு மாரி ஆக்சுவலா இருக்கும். ஐய்யயோ! ஏன்னா பார்க்குறவங்களையும் வந்து சில பேர் வந்து இதுக்குன்னே கமெண்ட் பண்ண வர மாரி பண்ணுவாங்கல்ல. அவங்கலாம் வந்துட்டு ஆமா இவங்க வந்து காலைலனா இட்லி, தோசைலாம் சாப்பிட மாட்டாங்க. எனக்கு பிடிக்காது. நைட்னா நான் சாப்பிடுவேன். வெளிலலாம் போறேன்னா ஓகே ஃபைன். ஆனா காலைல எந்திரிச்சு ஜிம்லாம் போயிட்டு வந்தேன்னா எனக்கு இறங்காது. ஓகே. அது மாரியே வந்துட்டு கடந்த ஒரு 4, 5 வருஷமா நான் பழகிட்டேன். சாப்பிடுவேன். சாப்பிடவே மாட்டேன்னு கிடையாது. பட் அது வந்து அது ஒரு மாரி ஈஸியான ஃபீலா வந்து இருக்கவே இருக்காது. சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் அடுத்து லஞ்சும் முடிச்ச அப்புறம் ஒரு மாரி இருக்கும். ஸோ அது லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல என்ன செய்றாங்களோ அதுதான். ஸோ அதுவும் வந்துட்டு பெருசா டயட் கான்ஷியஸ் அப்படிலாம் கிடையாது. என்னைக்காவது வெளுத்து கட்டிட்டேன்ட்டு எனக்கா தோணுச்சு, வெயிட் ஏறுன மாரி இருக்கு, இல்ல வயிறு சரியில்ல அப்படின்னா மட்டும் ரொம்ப மைல்டா செஞ்சதையே கம்மியா சாப்பிடுவேன். அந்த மாரி. இந்த பிரியாணி ஆர் நான்வெஜ்ல ஏதாவது செஞ்சாங்கன்னா மட்டும் கன்னா பின்னான்னு குவான்டிட்டி இறங்கும். அது எனக்கே பிடிக்கவே பிடிக்காது சுத்தமா. அண்ட் நான் இன்னைக்கு ரொம்ப நேச்சுரலான ஒரு லுக் தான் வந்து போய்க்க போறேன். ஒய்? பிகாஸ் ஐ லவ் நேச்சுரல் கிளாம்ஸ். இப்போ நம்ம ஒரு பிரான்சர் எடுத்து அழகா கண்ணு, முகம்ன்ட்டு பிரான்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நைட் வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் மதியம் செஞ்ச சாப்பாடு ஆர் வெளில வாங்கி சாப்பிடுறது. அது நல்ல சாப்பாடுலாம் கிடையாது. ஃபாஸ்ட் ஃபுட் தான் சாப்பிடுவேன். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஹேபிட் கிடையாது. அதை எதுக்கு வந்துட்டு உங்ககிட்ட காமிச்சு உங்களையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவானே அப்படின்ட்டு தான் நான் வந்துட்டு அத பண்றது கிடையாது. வாட் ஐ ஈட் இன் எ டே மோஸ்ட்டா விளாக்ஸ்ல காமிப்பேன் சம்டைம்ஸ். ஏதாவது சாப்பிடுற பொருள் நல்லா இருந்தது அப்படின்னா, அத வந்துட்டு இங்க பாருங்க இது நல்லா இருக்கு அப்படின்ற மாரி காமிச்சது உண்டு. ஸோ அது. இன்னொன்னு என்ன பண்ணுவேன்னு தெரியுமா நானு? 7 மணிக்கு வந்துட்டு ஒரு மாதிரி சாப்பாடு கிரேவிங் ஆகும். அப்போ உட்காந்து இந்த மக்பேங் வீடியோஸ்லாம் உட்காந்து பார்ப்பேன். கொடூரமா கிரேவ் ஆகும். அண்ட் கொடூரமா வந்துட்டு ஐ எண்ட் அப் ஈட்டிங் அ லாட். எனக்கு குவான்டிட்டி வந்து கண்ட்ரோல் கிடையவே கிடையாது. போர்ஷன் கண்ட்ரோலே நான் பண்ண மாட்டேன். நைட்டு தான் நம்ம வந்து கம்மியா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்டு தான் நான் நெறைய சாப்பிடுவேன். விச் இஸ் நாட் குட். ஆனா ஐ டூ தட். ஆனா இப்போ வந்துட்டு லைட்டா பேலன்ஸ் பண்றேன். இன்னைக்கு நான் அழகா 7 மணிக்கே போயிட்டு சாப்பிட்டுட்டேன். ஸோ எனக்கு வந்து டின்னர் ஐ அம் டன். இப்போ வந்து 8:59 டைம். செட்டிங் மிஸ்ட் வச்சு அடிச்சுப்போம். வெரி ரிஃப்ரெஷிங், வெரி நைஸ். ஆனா கொஞ்சம் எனர்ஜி நைட் ஆகுதுன்றதுனால லோ ஆகுது. பட் நோ. அடுத்து ஓகே. இது மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு ஹெல்தியான டெசர்ட் ஆப்ஷன் ஓகேவா? இது ரீசென்ட்டா என் தம்பி வந்துட்டு இத கண்டுபிடிச்சு சொன்னான். ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருக்கான் போல. நான் சாப்பிட்டு பார்த்தேன். ஐ வாஸ் லைக் ஆஹா! என்னடா இது அப்படின்ட்டு இருந்துச்சு. ப்ரௌனி மாரி இருந்தது. என்னன்னா சாக்லேட் பீனட் பட்டர் வாங்கிக்கோங்க. ஓகே. சாக்லேட் பீனட் பட்டர் வாங்கிட்டு நார்மல் உங்களுடைய பிரெட் ஒண்ணே ஒண்ணு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த பீனட் பட்டர் அது மேல போட்டுட்டு அவன்ல ஒரு 40 செகண்ட்ஸ் மட்டும் வைங்க மைக்ரோவேவ் அவன்ல. 40 செகண்ட்ஸ் மட்டும் வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா, அந்த பிரெட் கொஞ்சம் சாஃப்ட்டா அந்த கூயியான பீனட் பட்டர் எல்லாமே கொஞ்சம் இளகி, அப்படியே ப்ரௌனி லிட்ரலா ப்ரௌனி மாரி அது வார்மா சாப்பிடும்போது செம்ம சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. பிளஸ் அது ஹெல்தியும் கூட. அந்த அளவுக்கு ஹெல்தி இல்லனாலும் ஓரளவுக்கு ஹெல்தி. ப்ரௌனி அளவுக்கு வந்துட்டு அன்ஹெல்தி கிடையாது. அது மட்டும் தெரியும். ஸோ அது ஒண்ணு வந்துட்டு நானு அப்பப்ப கிரேவ் ஆகுற டைம்ல செஞ்சு சாப்பிடுறது உண்டு ரீசென்ட் டைம்ஸ்ல. ஸோ அது நான் உங்ககிட்ட வந்துட்டு ஏதாவது ஒரு விளாக்ல செய்யும்போதெல்லாம் நினைப்பேன். ஏதாவது ஒரு விளாக்ல காட்டணும் அப்படின்ட்டு. நான் விளாக் எடுக்கிறேன். அது சாப்பிடுற டைம்ல நான் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா, ஐ வில் ஷோ யூ. ஓகே. ஸோ அடுத்தது வந்துட்டு நான் லிப் லைன் பண்ணிட்டு லிப் கிளாஸ் மட்டும் போட்டுக்க போறேன். அண்ட் கைஸ் நான் வந்துட்டு என்னுடைய இங்கிலீஷ் சேனல்ல வீடியோஸ் போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் செய்து விட்டேன். ஸோ மேக் ஷூர் யூ ஃபாலோ மீ ஆன் மை இங்கிலீஷ் சேனல் கூட.
ஸோ அங்கே வந்துட்டு ஒன்லி இங்கிலீஷ் வீடியோஸ். நம்ம சேனல் முன்னாடி ஸ்டார்டிங்கில் இங்கிலீஷ் வீடியோஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ வரைக்கும் நான் புதுசாக பார்க்குறவங்க நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த டவுட் இருக்குது, என்ன திடீர்னு இங்கிலீஷில் வீடியோ வருது அப்படின்ட்டு பழைய வீடியோ பார்த்து கேட்பாங்க. அது வந்து பழைய வீடியோ. நான் வந்துட்டு 2020 தான் வந்துட்டு இதை ஃபுல்லாக தமிழ் சேனலாக வந்து மாற்றினேன். ஆனாலும் எனக்கு வந்துட்டு தமிழ் தெரியாத சில பேருக்கும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணணுமா தோணுச்சு. ஸோ அதனால் நான் இங்கிலீஷ் சேனல் ஆரம்பித்தேன். ஆனால் 2 சேனல் சிங்கிள் ஹேண்டடாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. ஆனாலும் அப்பப்போ எனக்கு வந்து ஞாபகம் வரும், ஐயோ என்னோட இன்னொரு சேனல் பாவமாக இருக்கே அப்படின்ட்டு. ஸோ இப்போ மறுபடியும் நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வாரம் ஒரு வீடியோ ஆச்சு அட்லீஸ்ட் போட்டுடணும். மாதம் 4 வீடியோ அது எப்படியாவது போட்டுடணும் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ கொஞ்சோண்டு ஏதாவது ஒரு லிப்ஸ்டிக் மட்டும் லைட்டாக போட போகிறேன். ரொம்ப ஒரு மாதிரி லைன் தனியாக லிப்ஸ் தனியான்ட்டு இருக்கு. கொஞ்சமாக கையில் எப்படி எடுத்துட்டு ஓகே. இங்கே லிப்ஸ்டிக் பற்றி பேசும்போதே வந்து லிப்ஸ்டிக் சம்மந்தமாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. liquid lipstick, first we need to apply lip balm, then how can I apply lip liner, won't it stick? அதாவது கிளைட் ஆகி ஒரு மாதிரி ஆகுமா அப்படின்றது வேலிடான ஒரு கொஸ்டின் தான். என்னன்னா, நீங்கள் லிப் பாம் போட்டு லிப்ஸில் நல்லா ஊற வச்சுருங்க, ஓகேவா? அதாவது மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அழகாக லிப்ஸை வந்துட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணி வச்சுக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் லிப் பாம் ஃபுல்லாக பிளாட் பண்ணி எடுத்துகிற போகிறீங்க. ஈரமான சர்ஃபேஸில் லிக்விட் லிப்ஸ்டிக்கும் ஒட்டாது, லிப் லைனரும் ஒட்டாது, எதுவுமே ஒழுங்காக ஒட்டாது தான். ஸோ அந்த ஈரத்தை எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிட போகிறீங்க. கொஞ்சம் மாய்ஸ்டாக இருக்கணும், அட் த சேம் டைம் ட்ரையாகவும் இருக்கணும். ட்ரை ஆஸின் ஈரப்பதம், ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரி. ஓகே, அதுக்கு மேலே நீங்கள் வந்து லிக்விட் லிப்ஸ்டிக்கோ இல்லைனா லிப் லைனரோ போட்டிங்கன்னா இட் வில் ஒர்க். அடுத்து காஜல் அப்ளை பண்ணிப்போம். காஜல் அப்ளை பண்ணிட்டனாலே எனக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி லைவ்லியான ஒரு லுக் வந்துடும். இந்த ஜிம்மு போகிறதுக்காக காலைல சீக்கிரம் எந்திரிக்கிறது, நைட்டு 10 மணிக்கெலாம் தூக்கம் வருது, செம்மையாக வருது. ஒரு 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 10 இல்லை, போன மாதம் முன்னாடி நவம்பர் மாதம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகும் தூங்குறதுக்கு. என்ன பண்ணுவேனே தெரியாது, உருளுவேன் பெறலுவேன், தூக்கமே வராது. ஆக்சுவலாக இதுக்கே காஃபி கூட குடிக்காமல் இருந்தேன். இந்த ஒரு ரீசனுக்காகவே, ஒழுங்காக தூங்க மாட்டோம் அப்படின்றதுக்காகவே காஃபி நான் குடிக்காமல் இருந்தேன். அது கூட இட் டிடன்ட் ரியலி ஹெல்ப். செம்மையாக ஸ்லீப் டிப்ரைவ்ட் ஆகியிருந்தேன். இப்போ வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் ரொட்டீன் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கேன். காலைல எந்திரிக்கிறது, இப்போ வந்து எப்படின்னா சாட்டர்டே சண்டே ஜிம் போக மாட்டேன். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம பொறுமையாக எழுந்திரிக்கலாம்னு அலாம்லாம் ஆஃப் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக 7 மணிக்கு எந்திரிச்சிடுறது. ஸோ 7 மணிக்கு எந்திரிச்சேன்னா கிளம்பி 7:30 7:45க்கு ஜிம் போயிட்டு வந்தேன்னா நல்லா செட்டில் ஆகிடுவேன் உட்காரதுக்கு. 10-10:30 மணிக்கு வேலை செய்கிறதுக்கு உட்காந்துட்டேன்னா அவ்வளோதான். ஸோ அது வந்துட்டு எனக்கு ஈவினிங், அதனால தான் வந்து எனர்ஜி அப்படியே லோ ஆகிறது ஒரு 5 மணிக்கு மேலே. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஐ எம் கைண்ட் ஆஃப் ஹாப்பி தட் ஐ புஷ் த்ரூ. ஆனால் என்னுடைய கண்ணு வந்து இட்ஸ் காட்டி கொடுத்து ஃபைங் ஹவு டயர்ட் ஐ லுக் அப்படின்ட்டு. அதுக்காக தான் நான் வந்துட்டு நைட் ஷூட் பண்ண மாட்டேன். ஏன்னா என் வால்யூம் வந்து லைக் ரொம்ப லிட்ரலாக வந்து ஆப்வியஸாக வந்து தெரியும் எங்கே லோ ஆகுது எங்கே ஹை ஆகுது அப்படின்றது. வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது வால்யூம் ஜாஸ்தியாக இருக்கும் நேச்சுரலாகவே. உங்களோட வீடியோவோட லாஸ்ட் பிட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிடும் வால்யூம். ஸோ அது ஒன்று. பட் இன்றைக்கி ஐ எம் புஷிங் த்ரூ அகைன். இந்த வீடியோவோட மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபுல் எனர்ஜி கொடுக்குறேன். என்ன எனர்ஜின்னா, ப்ரொடக்டிவாக இருங்க, எந்திரிச்சு வேலை செய்யுங்க. ஏதாவது ஒன்று ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்க இப்போ அப்படின்றத வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளாக காமிக்கிறதுக்காக தான் ஐ எம் டூயிங் திஸ் வீடியோ அண்ட் ஐ எம் டாக்கிங் அண்ட் இன்ஃப்ளூயன்சிங் யூ கைஸ் டு கெட் அப் அண்ட் ஒர்க். ஓகே. ஐயோ, இங்கே ஒரு முடி இருக்குது, வெயிட். எந்திரிச்சு போய் அடுத்து வேலை செய்ய போகிறீங்களா? இன்னும் கொஞ்சோண்டு ப்ரான்ஸ் பண்ணிட்டு லுக்க முடிச்சிடலாம். ஒன்று எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிற ஒரு விஷயமா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னும் ஒரு 3/4 மணி நேரத்தில் இந்த மேக்கப்பை நான் அழைச்சிருவேன் அப்படின்றது தான். பட் ஐ எம் ஹாப்பி that I got to get ready with you guys today. நான் வந்துட்டு இன்னும் ஒரு 2-3 வீடியோஸ் மட்டும் ஷூட் பண்ணணும். அதை நான் பண்ணிடுவேன். குட்டி குட்டி வீடியோஸ் தான், ஷார்ட்ஸு ரீல்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ அதுக்கு அப்ராப்ரியேட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு மினிமல் மேக்கப். பட் இந்த மேக்கப்பே நீங்கள் வந்து டே டைம் போடலாம். இதுதான் நான் டே டைம்லேயே மோஸ்ட்டாக போடுறது. எனக்கு க்ரீம் பேஸ் வேணுமா இருக்குது, கொஞ்சம் மாய்ஸ்சரைசிங்காக என்னுடைய ஸ்கின் வேணும் அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷன், கன்சீலர்னு இந்த க்ரீம் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஏற்றுவேன். இல்லை எனக்கு வந்துட்டு என்னுடைய ஸ்கின் கேரே போதுமான அளவு மாய்ஸ்சர் கொடுக்குது அப்படின்னா அந்த பவுடர், நான் வந்து பிரான்சிங் பவுடர் மட்டும் வச்சு ஒரு பேஸ் ரொட்டீன் பண்ணுவேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது நான் வந்து பண்ணிப்பேன். பட்
இந்த மாதிரி க்ரீம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன், ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தான் நான் வந்துட்டு இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். முக்கியமாக இந்த டெர்மாக்கோட ஃபவுண்டேஷன்லாம் காமிச்சோல்ல, அதெல்லாம் தான் நான் வந்துட்டு இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மீதிப்படி என்னுடைய லிப் மேக்கப், ஐ மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அண்ட் இதான் நான் வந்து க்ரியேட் பண்ண லுக். அண்ட் இதான் நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு சும்மா ஜாலியாக பேசிக்கிட்டே டைம் பாஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு க்ரியேட் பண்ண ஒரு வீடியோ. உங்களுக்கு ப்ரொடக்டிவ் எனர்ஜி நிறைய கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பண்ண ஒரு வீடியோ. ஐ ஹோப் இட் ஒர்க். ஸோ நீங்கள் எந்திரிச்சு போய் வேலை செய்ய போகிறீங்க இப்போது அப்படின்னா எனக்கு வந்து காமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்திக்கோங்க. இன்னைக்கு வீடியோவுக்கு அவ்வளோதான். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். வீடியோவுக்கு அவ்வளோதான். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். When you feel like calling midnight, you got the best of me. You got me losing sleep.